ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஃபஸ்ட்டு ஒரு 4 or 5 days ஆச்சு. என்னையோ இருந்தாலும் சொல்லணும். நான் அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ வேறு போட்டிருந்தேன். லூர்து ஃப்ரான்சிஸ், மிஸ்டர் லூர்து ஃப்ரான்சிஸ் தூத்துக்குடியில் ஒரு இதில் விஏஓவாக இருந்து, நேர்மையான விஏஓவாக இருந்து, அரசியல் இதனால் மணல் கொள்ளையை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லி அவரை எப்படி மர்டர் பண்ணாங்க. அவரோட சன் இப்போ மார்ஷல் ஏசுவடியான் சிவில் கோர்ட் ஜட்ஜாக பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிடுவோம் நம்ம இதில். அப்புறம் செகண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு கார்த்திக் ராஜா அண்ட் அன்பழகன்கிற அன்புக்கு. கார்த்திக் ராஜாவுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னா, நான் அம்மாவோட பர்த்டே வீடியோ போட்டிருந்தப்போ அதில் எல்லாரோட கமெண்ட்ஸும் இருந்தால் கூட அவரோட கமெண்ட்ஸ் என்னை அப்படியே மெல்ட் ஆகி நிஜமாகவே ஹாப்பி ஆக்குறது. என்னென்னா, நீங்கள் இப்போவே யூ ஆர் அ பிலவட் டாட்டர் டு ஹர் மேம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் இல்லையா. அப்போ நான் அப்படியே விஷன் பண்ணி பார்த்தேன். கரெக்ட், நம்ம இப்போவே அம்மாவோட டாட்டர் தான். ஏன்னா பேசுகிறோம் இல்லையா, எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தென் மிஸ்டர் அன்பழகன்கிற அன்புக்கு அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, உங்கள் ஏஜ் என்ன மேம், நீங்கள் இவ்வளோ தூரம் நான் தலைவர் மேலே இருக்கிற அளவுக்கு நீங்களும் பிரியமாக இருக்கீங்களே. ஆமாம், நேசிக்கிறீங்களேன்னு சொல்லி போட்டிருந்தார். ஏஜ் ஒரு ஃபேக்டரி இல்லை மிஸ்டர் அன்புங்கிறவங்க பேர்லேயே இருக்கிறது தான் எனக்கு நல்லா இதாக இருக்குது, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இது மைண்டில். என்னென்னா, அவரோட அன்பு இருக்கு இல்லையா, தலைவரோட அன்பு, எல்லார் மேலேயும் இருக்கிற அன்பு, அவரோட பற்றி படிக்கிறோம் இல்லையா, நிறைய ஒருத்தர் மேலே பிரியமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னே தெரியாது, எப்படி வந்ததுன்னே தெரியாது. ஏஜ் ஃபேக்டரி இல்லைன்னு எதுக்காக சொன்னேன்னா, எங்கள் பாப்பா ஷீ இஸ் ஒன்லி 10 completed 11 தான் அவளுக்கு. அவள் பிரியமாக இருக்கா. தலைவருங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரியே நான் கூட சின்ன குழந்தையில் அவரோட பேர் சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் பாப்பா அது கூட கிடையாது, வெறுமே தலைவர் தான். ஏன்னா நான் தலைவர் தான் சொல்கிறேன். அதை பார்த்து அவள் தலைவருங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டாள். அதனால் அவர் மேலே பிரியமாக இருக்கிறது கோடானு கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அதில் நானும் ஒருத்தி. இன்னும் கூட அவரை பற்றி பேசுகிறதுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக பத்தாது. அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், நம்மளாம் தான் சொல்லணும் இல்லையா. அதுதான். அதனால் என்றைக்குமே நான் தான் என்னை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது ஒரு டார்கெட் மாதிரி, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்தவொன்னு எல்லோரும் கேட்குறப்ப தான் சொல்லணும். இப்போ நம்மளை பற்றின டீட்டெயில் நம்ம ரொம்ப முக்கியமாக இது இல்லையா, அதனால் சொல்ல வேண்டான்னு. பட் கொஞ்சம் சொல்கிறப்ப என்னென்னா, என்னோட ஒன் டே இட் வில் நாட் எண்ட் விதவுட் மென்ஷனிங் அபவுட் ஹிம். அதாவது பேர் சொல்ல மாட்டேன், பட் அவரை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் சம்வேர் எங்கேயாவது ரிலேட் ஆகிறது சொல்லுவேங்கிறது தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். காலையில் இருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியோ ஒரு தடவையாவது அவரை பற்றி பேசாமல் அன்றைக்கி டே எண்ட் ஆகாது எனக்கு. அதுதான் இப்போதைக்கு இது போதும். அப்புறம் வீடியோஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது. அப்புறம் இன்றைக்கி மோடிஜி, பிரைம் மினிஸ்டர் மோடிஜி தலைவரை பற்றி சொல்லியிருக்காரு. நிறைய தலைவரை பற்றி அவ்வளோ பேசியிருக்காரு. அதை ஒரு சேனலில் ரிலே பண்ணதை பார்த்துட்ருக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பாராட்டி பேசினார், டிஎம்கேயை அட்டாக் பண்ணி தாக்கி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அவங்களுக்கு என்னென்னா, எம்ஜிஆரை பற்றி தலைவரை பற்றி தாக்கி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அவர் ஒரு காமனாக ஆயிட்டார். அதான் சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னா இப்போ எல்லாருமே ஒரு காமனாக எடுத்துக்கிறது யாருன்னா காமராஜரை மட்டும்தான். நான் என்னோடய வீடியோஸில் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது அதுதான். காமராஜருங்கிறவர் ஒரு சிம்பிள் மேன், பை பர்த் இட் செல்ஃப் ஹீ இஸ் அ சிம்பிள் மேன். பட் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து சிம்பிளாக இருக்கிறதுங்கிறது, சிஎம் ஆனதுக்கப்புறமும் சிம்பிளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதனால் ஒரு ஊழல் கரை இல்லாத அரசியல்வாதி எப்போவுமே மக்கள் மேலே ஒரு அபிமானம் இருந்து
அவ்வளவு அக்கறை இருக்கிற ஒரு தலைவனை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது இல்லையா. அவர் எல்லா கட்சிக்கும் அப்பாற்பட்டவர், அவர் புரட்சி தலைவருங்கிறவர். அதனால சொல்லியிருக்காரு. அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா எல்லா மீடியாவும் ஒரே பாட்டு தானே பாடுது. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அட்டாக் பண்ணி பேசினாராம். ஆமாம், அவர் ஏடிஎம்கேங்கிறத எடுத்துக்கலையே, தலைவர் எடுத்துகிட்ருக்காரு. அதனால் சொல்கிறார் தலைவர் அண்ட் அம்மாவை பற்றியும் தெரியும் இல்லையா. அம்மா யார், என்ன செஞ்சாங்க, எதனால் ஏன் ஒன்று ஆனாங்கங்கிறது அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால் இந்த விஷயம் வந்து அவங்க சொல்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. அடுத்தது நேற்று மிஸ்டர் எம்கேவோட அந்த சமாதி இருக்கு இல்லையா, சிமெட்ரியை வந்து இது பண்ணாங்க, ரெனோவேஷன் பண்ணது. எப்படி முன்னாடி யார் இருக்கா, முன்னாடி ஏழை பங்காளன் பேரறிஞர் அண்ணா, அவரோட சமாதி முன்னாடி, பின்னாடி அவரோட தம்பியா. எல்லாரும் தான், டிஎம்கே மட்டும் இல்லை, ஏடிஎம்கேவும் தம்பி தான். இதோ இதயக்கனி, இவர் அண்ணாவே சொன்னது இதயக்கனி. அந்த மாதிரி அண்ணாவை முன்னாடி வச்சுட்டு ரெனோவேஷனுங்கிற பேரில் அண்ணாவோட சிலையை மட்டும் லைட்டாக பாலிஷ் பண்ணாங்க. என்ன பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு என்ன வேலை நடந்ததோ, அவ்வளோ லைட்டிங்கோட என்ன ஒரு பிரமாதப்படுத்தி செஞ்சுருக்காங்க. அதான் முன்னாடி இருக்கிற அண்ணா வந்து என்ன இன்னொரு வாசகம் என்ன சொல்லுவார், எப்பவும் கோட் பண்ணுறது, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்னு ஒன்று சொல்லுவார். அடுத்த வார்த்தை முத்தான பொன்மொழி ஒன்று சொல்லுவார். அது என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் பாரு. அந்த இதயத்தில் இவர் இருந்தார், எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு சொல்லுவார் இல்லையா. அதனால் முன்னாடி அவர் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு, பின்னாடி தம்பிக்கு என்ன பிரமாதப்படுத்துகிறாங்க. தம்பியோட வாரிசெல்லாம் இருக்காங்க, வம்சாவளியெல்லாம் இருக்காங்க, அதனால் பண்ணுறாங்க. நமக்கு யாரையுமே கொண்டு வரல. நம்ம பக்கத்தில் அந்த சைடு தூங்கிட்டுருக்கானே அந்த தம்பி இதயக்கனி, அவனுக்கும் யாரும் இல்லை, நம்மளுக்கும் யாரும் இல்லை, பேசாமல் ரெண்டு பேரும் சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. பின்னாடி நேற்று பிரமாதப்படுத்திட்டார். ப்ரெசன்ட் சிஎம் ஃபார்மர் சிஎம்க்கு, ப்ரெசன்ட் டிஎம்கே லீடர் ஃபார்மர் லீடருக்கு எடுத்து செய்கிறாரு. ஓகே, ஃபார்மர் லீடர், உங்கள் கட்சியோட ஃபார்மர் லீடர், அந்த ஃபார்மர் லீடருக்கு கட்சியோட தலைவருங்கிற இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கட்சியிலேருந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா. அது பண்ணலை. யார் அப்பம் வீட்டு காசு, யார் அப்பம் வீட்டு சொத்து, அது சரி, உதயாநிதிக்கும் அவங்க அப்பம் வீட்டு சொத்து தானே. அதான் பாட்டனுக்கு செய்கிறதுக்கு அப்பம் வீட்டு சொத்துன்னு அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. நம்மெல்லாம் இதையும் தாங்கும் இதயம் வேண்டும், எல்லோரும் தாங்கிக்கலாம். அண்ணா மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே தாங்கிப்போம், தாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எல்லாத்தையும். இன்னும் என்னென்னலாம் நம்ம ஏன்னா ஓட் பண்ணி உட்கார வச்சுருக்கோம் இல்லையா, தாங்கிக்க வேண்டியது தான், பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்க அப்பாவுக்கு, அப்பாங்கிற இதற்கு கட்சி தலைவர்னு சொல்லிட்டு முன்னாள் யார் முக்கியமந்திரி, முன்னாள் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருக்கு அவர் செய்கிறதையெல்லாம் நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டியது தான். எனக்கு ஸ்டாலின் மேலே கூட கோபம் இல்லை, நிஜமா. இப்போ என்ன தெரியுமா, எனக்கு ஸ்டாலின் மேலெல்லாம் கோபம் இல்லை. இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நான் பேசுகிறப்ப கூட கம்மி இருக்குது. அது ஸ்டாலின் மேலே ஏன் கோபம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு செய்கிறாரு, கரெக்டு, மகன் தந்தை காற்றும் உதவின்னு செய்கிறாரு. ஆனால் நம்ம தலைவருக்கு 4.5 வருஷம் இருந்தாங்க. நான் இபிஎஸ்ஸை சொல்ல, எந்த பிஎஸ்ஐயும் சொல்ல, பட் கட்சி வேணும், கட்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேணும், கட்சியில் இருக்க எல்லாரும் வேணும். தொண்டர்கள் மட்டும் உங்கள்கிட்ட எப்படி வருவாங்க, அவரை எல்லா இடத்துலையும் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு அன்பழகன் என்னைய கேட்குறாரு இல்லையா, நான் எப்படி பிரியமாக இருக்கேன்னு. கோடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே இன்றைக்கி வருத்தம் இருக்கும், அந்த கோபம் இருக்கும். தலைவருக்கு 4.5 வருஷம் இருந்தீங்களே, அவரோட சென்டினரி இயர் என்ன கொண்டாடுனீங்க பார்ட்டியில். இன்றைக்கி மோடி பேசுனது ஏன் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு எனக்கு மோதியும் பிஜேபியில் எனக்கு பிடிக்காது, நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லியிருக்கேன். இவங்க வேணால் பிஜேபியோட அலையன்ஸ் இருந்தாங்க, எனக்கு பிஜேபியும் பிடிக்காது, எந்த இதுவும் பிடிக்காது. ஏடிஎம்க்கு அவருக்காக தான், அவரும் அம்மாவுக்காக தான். சரி, தலைவரை விடுங்க, தலைவர் மேலே உங்கள் யாருக்குமே இது கிடையாது, பிரியம் கிடையாது, அஃபெக்ஷன் லவ்லாம் கிடையாது. ஏன்னா அவரை மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ஊழல் இல்லாமல் தனக்காக பார்த்துக்காம இருந்த
மாபெரும் தலைவர் அவரை மாதிரி இருக்க முடியாது நீங்கள். அதுக்கப்புறம் உங்களை உட்கார வச்சுட்டு போனாங்களே ஆட்சியில், அந்த அம்மா கமாண்டர் இன் சீஃப் மாதிரி அந்த இதில் போயமில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தளபதின்னு நடத்தி கொண்டு போய் அவங்க மேலே 1000 இருக்கலாம், ஆனால் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போனாங்க, அதை திரும்பி கொண்டு வந்து எவ்வளோ அழகாக ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணி அந்த ஃபாலோ பண்ணி அதையெல்லாம் செஞ்சு இப்போ இவங்கெல்லாம் போய் பிரசாந்த் கிஷோரையும் அவங்களையும் தேடி தேடி என்னென்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் எலெக்ஷன் வரும்போதுன்னு எவ்வளோ பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அம்மா யாரை வச்சாங்க, அம்மாவோட புத்தி எவ்வளோ அழகாக எலெக்ஷனுக்கு இது பண்ணி கொண்டு வந்தாங்க, உட்கார வச்சாங்க. செகண்ட் டைம் உட்கார வச்சாங்க. அந்த 4.5 வருஷம் அவங்க போன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க 2 பேருக்காக நீங்கள் கவர்மெண்ட் இதுலேருந்து எதுவுமே என்றைக்கும் எடுக்க வேண்டாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மாதிரி இருந்தாரோ அதே தான் நானும் சொல்லுவேன். அவர் என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், முடிஞ்சால் பாருங்கள், என்னோடய வீடியோ டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் பழைய வீடியோஸ்லாம். உலகம் சுற்றும் வாலிபன்கிறத வச்சே 50th இயர் செஞ்சதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் லேபர்ஸ் டே வச்சு ஒரு வீடியோ அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். அதில் என்னென்னா அவர் ஒவ்வொன்றும் வில் பண்ணியிருந்தார். அண்ணாவோட மெமோரியல் ஹவுஸையும் இன்னும் காமராஜரோட மெமோரியல் ஹவுஸையும் மெயின்டைன் பண்ணுறது கவர்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளவு சிக்கல் இருக்குது, கஷ்டம் இருக்குது. சரியாக அதை செய்ய இப்போ மாதிரி இவங்கள மாதிரியா அது இல்லை இல்லையா, அது மாதிரி செய்யலை, அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, ஒரு பெரிய ஆடம்பரமாக செய்ய முடியாதுங்கிறதுனால அவர் என்ன செஞ்சார், தன்னோட ஒவ்வொரு இதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட ஸ்டாஃப்க்கு சேலரியிலேருந்து எல்லாத்துக்கும் அதுக்கு டேக்ஸ், அந்த பில்டிங்க்கு எல்லாத்துக்கும் உண்டானதுக்கு தானே எல்லா சோர்ஸஸை ரெடி பண்ணி வச்சுருந்தார், அதுக்கு வில் பண்ணியிருந்தார். அந்த மாதிரியா அவர் கட்சியில் இருக்கிற இப்போ இவ்வளோ கோடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, ஃபண்ட்ஸ் இருக்குது. ஜானகி அம்மா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இவ்வளோ பாஞ்சு பிடுங்கி ஒருத்தர் உதைக்கிறாரு, கதவை உடைக்கிறாரு, என்னென்னவோ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உள்ள நீங்கள்லாம். அதை அந்த ஃபண்ட்ஸ் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா. நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அதை தலைவருக்கும் அம்மாவுக்கும் சமாதியை இப்போ அவர் பண்ணுறாரே அது சரி, சொந்த பிளட்டு அவர் அனுபவிக்கிறதுக்காகன்னு சொன்னால் கூட எவ்வளவு அழகாக பண்ணியிருக்காரு. அதை பார்த்து எவ்வளவு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். அதான் கம்மியாகுதுன்னு சொன்னேன் வாய்ஸ். ஒரு கருணாநிதிக்கே அவ்வளவு பெரிய சொல்கிறதுக்கு அவ்வளவு இருக்குது விஷயங்கள்னா, தலைவருக்கு எவ்வளோ இருக்குது, அம்மாவுக்கு எவ்வளோ இருக்குது. கலை உலகத்துக்கும் சரி அரசியலுக்கும் சரி 2 பேரும் எவ்வளோ செஞ்சுருக்காங்க. நீங்கள் அதான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்கீம்ஸை பற்றியே சொல்ல மாட்டீங்களே. நான் மெயினாக இந்த வீடியோ நம்ம பார்ட்டி ஆளுங்களுக்காக தான். எவ்வளவு மோசடி இதெல்லாம். நம்ம யாரையோ சொல்கிறோம், இவங்க இப்படி இருக்கலாமா, இப்போ பார்க்குறப்பயாவது அவனுக்கு மனசுக்குள்ளே தெரியணும் இல்லையா, தோணியிருக்கணும். ஏன் நம்மளை மாதிரி எல்லாருக்கும் அது கான்ஷியஸ் இருந்தால், சரியான கான்ஷியஸாக இருந்தால் உறுத்தி இருக்கணும். அப்படி ஒரு தலைவனை அழகாக எவ்வளோ அழகாக ஃபில்ம் கொடுத்தாரு, எவ்வளோ அழகாக ஆங்கிள்லாம் பார்த்தாரு, கேமரா ஆங்கிள் பார்த்து ஒவ்வொன்றையும் தன்னோட ரசிகன் ரசிக்கணும்னு எவ்வளோ செஞ்சுருக்காரு. அவங்க எவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டரோ, அவங்க எவ்வளோ டைப் ஆஃப் டான்ஸஸ், எவ்வளோ ஸ்கீம்ஸு. அதை தானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாலிஷ் போட்டு வேறு வேறு பேரில் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேனே. எங்களை மாதிரி சாதாரண தொண்டனுக்கு அவரை நேரில் கூட பார்க்காத, அவரை பற்றி நாங்களாக தெரிஞ்சுக்கிட்டதே இவ்வளோ இருக்குது, எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள்லாம் பதவி வேணும், அதிகாரம் வேணும், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், அது பக்கத்தில் சீட்டு கூடாது, அந்த பக்கம் சீட்டு, இவ்வளவு பேர் இருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் 4.5 வருஷத்தில் என்ன பண்ணீங்க? சென்டினரி இயர் வந்ததே என்ன பண்ணீங்க நீங்களாம்? ரொம்ப கேவலமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கட்சி, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். யாரும் அவரை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக சொல்ல முடியுமா, இல்லை அசிங்கமாக பேச முடியுமா? எவ்வளோ செஞ்சுருக்காங்க சாதனை, அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு இடத்துலையும் பேசவும் மாட்டேங்கிறீங்க, ஒரு இடத்துலையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. ஒரு சமாதியை எவ்வளோ அழகுபடுத்தி இருக்கலாம் அந்த 4.5 வருஷத்தில். உங்களுக்குள்ளேயே போட்டி, உங்களுக்குள்ளேயே அடிதடி. இதில் வெளியிலேருந்து ஒரு அம்மா, வெளியிலேருந்து ஒரு ஆள், இனிஷியல் வச்சுருக்கிற ஒரு ஆள் எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க.
அவங்க கூட பண்ணியிருக்கலாமே, இதுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதிகாரம் கிடைக்கணும், அதிகாரம் கிடைக்கணும்னு. அதான் தலைவரோட ஒரே எனக்கு எல்லா டயலாகும் எப்போவுமே நான் பிரியும் வேறு, பட் எனக்கு டயலாக்ஸ்லாம் அவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்காது எனக்கு எப்போவுமே. திரும்பி என்னோடய பேச்சை நான் ரிப்பீட் பண்ண தெரியாது. என்னோட இது நான் ஒவ்வொரு தடவை சொல்கிறப்ப ஒவ்வொரு மாதிரி தான் சொல்லுவேன், பட் ரிப்பீட் பண்ண தெரியாது எனக்கு. அது மாதிரி இருக்கு. ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதிகாரம் அப்படின்னு. இந்த காரமே தாங்க முடியல, உனக்கு அதிகாரம் வேறு கேட்குதா அப்படிம்பாரு நேற்று இன்று நாளையில். அப்புறம் உங்கள் அதிகாரம் என்ன, சிலப்பதிகாரமான 1000ல் ஒருவனில் கேட்பார். அது ரெண்டும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. அதிகாரம் வேணும், பவர் வேணும் அப்படிங்கிறீங்க. ஆனால் செய்கிறதுக்கு மட்டும் மனசு இல்லை, அவரை பற்றி பேசுகிறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் என்ன, யார் கட்சி அது? நீங்கள் சொந்தம் கொண்டாடுறதுக்கு இன்னும் யார்? அதான் இந்த மாதிரி இருந்தால் அது சரி. உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்காக தானே எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. எந்த கேஸில் நம்ம எஸ்கேப் ஆகலாம்? அந்த அம்மா அப்படி இருந்தாங்களா? அதான் நான் சொன்னேன், யாரோட தயவும் வேண்டாம். அவங்க ஹீரோயின். யாரோட ஹீரோயின்? அவரோட ஹீரோயின். நான் அதான் சொன்னேன், இந்த வில்லன்ஸ் போட்ட இதெல்லாம் இந்த கேஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. சினிமாவில் வேணால் இந்த ஹீரோ இருந்தார் அவங்கள சேவ் பண்ணுறதுக்கு. பட் அவர் போனதுக்கப்புறம் எந்த வில்லன் போட்டால் என்ன, எந்த கேஸ் இருந்தால் என்ன, நான் பார்த்துக்கிறேன். அது ஜுஜுபி இதெல்லாம் என்ன வருதோ நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு போன தளபதி அவங்க. அதனால் இவங்களெல்லாம் பற்றி உங்களுக்கெல்லாம் என்றைக்கும் வராது, இதெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க யாரும் அவங்கெல்லாம். நீங்கள் வேணும்னா என்னோட சில விஷயங்கள் முக்கியமானவங்கெல்லாம் பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா போட இதில் இபிஎஸ் சொன்னாருன்னு. மேல் மட்டத்தில் தான் தலைவர் பதவி தான் இது, கீழ் மட்டத்தில் இது இல்லைன்னு. அதான் ஓகே. இப்போ அதான் ஏழை பங்காளன் முன்னாடி இருக்கார், பின்னாடி கார்ப்பரேட் பங்காளன் இருக்கார், சமாதியை பண்ணுறார். இதை போட்டோம் இதெல்லாம் பேசுனா நமக்கு, அதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வச்சு தான் திரும்பி எடுத்தேன். ஏன்னா இதை பற்றி பேசினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை மாதிரி ஆளுங்க அப்பப்போ அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்ருப்போம். அடுத்து வர்றதும் எங்கள் பாப்பாவை நான் மோல்டு பண்ணியாச்சு, நீங்களும் உங்கள் வீட்டில் தலைவரை பற்றி சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸில் நிறைய இதை காட்டுங்க. அதாவது வள்ளல்ங்கிறத சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, ஜெண்டர் இல்லாதது வள்ளல்ங்கிறப்போ அவன் ஹெல்ப் பண்ணுறதும் ஆம்பளையா பொம்பளையான்னு பார்க்க மாட்டான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவன் தான் வள்ளல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அந்த இதுலாம். அதெல்லாம் காட்டுங்க. அதனால் இப்போ டைட்டில் நான் சொல்லிடுறேன், ஏழை பங்காளன் கார்ப்பரேட் பங்காளன். ஏன்னா கட்சி கார்ப்பரேட் கம்பெனியாக தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா. கார்ப்பரேட் கம்பெனி ஆயிடுச்சு, ஒரு குடும்பத்தோட சொத்தாயிருச்சு அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படி இருக்கிறப்போ அது கார்ப்பரேட் கம்பெனி. அதனால் கார்ப்பரேட் பங்காளன் அவர், ஏழை பங்காளன் முன்னாடி. அப்புறம் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுனதை சொல்லணும். என்னன்னா அந்த இடத்துல கூட, அதாவது சமாதியில் கூட கருணாநிதின்னு ஏன் சொல்லாமல் கலைஞர் நூலகம் என்னென்னவோ வச்சு நேற்று காட்டினாங்க இல்லையா. அது ஏன் கலைஞர் தான்? கருணாநிதிங்கிற அந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலையா, அசிங்கமா? அப்போ கருணாநிதிங்கிற பேரை யாரும் வச்சுக்காதீங்க. கருணாநிதின்னு பேர் வச்சுருக்கவங்க எல்லாம் எடுத்துட்டு கலைஞர்னு வச்சுக்கோங்க. கருணாநிதிங்கிற பேரே வச்சுக்கூடாது போல இருக்குது. கருணாநிதின்னு சொல்லாமல் அது ஏன் அந்த பட்டத்தையே சொல்லிகிட்ருக்கீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு இது வீடியோ கொடுக்குறவங்க கூட எங்கேனாலும் கலைஞர் அப்படிங்கிறான், கருணாநிதினு யாருன்னு சொல்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர், ஒரு நார்த் இந்தியன் அவர் பேரை சொல்லாமல் இந்த டைட்டில் சொன்னார். நான் சொன்னேன், ஏன் டைட்டில் சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ இல்லை அதுதான் அவரோட பேர் அப்படின்னா. அச்சோ அதான் பேர் நினச்சிட்ருக்கியா? இல்லை, அது டைட்டில் தானாக கொடுத்த பட்டம் போல் இருக்குது. தம்பட்டம்னு சொல்லுவார் இல்லையா தலைவர், அது மாதிரி. அதனால ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி, பேரே சொல்லாமல் டைட்டில் சொல்கிற மாதிரி கேட்சிங்காக வச்சுக்கிட்டாரு பாருங்க. தலைவருக்கு தெரிஞ்சா புரட்சி தலைவர் தான் அவருக்கு, பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம் எல்லாம் பெருசு பெருசு. அதனால் பேர் சொல்லி ஈஸியாக கூப்பிடுறான் எம்ஜிஆர்னு. ஆனால் அவர் எவ்வளோ ஈஸியாக வச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா, பேரே கிடையாது அவருக்கு, அப்படி வச்சுக்கிட்டாங்க. அதான் அவங்க வம்சாவளி இருக்குது, அதனால் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மக்களே ஜிலு ஜிலுன்னு கலர் கலராக அப்புறம் நம்ம கமெண்ட்ஸில் ஏதாவது வரும். இதெல்லாம் கூவி கூவி அழைக்கிறதுக்காக தான் மேம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணாதானே அட்ராக்ட் பண்ண முடியும்னு, அது தெரிஞ்ச விஷயந்தான். கூவி கூவி அழைச்சாதான் வருவாங்க.
அதே மாதிரி அங்கே உள்ள நிறைய விஷயங்கள்லாம் போட்டது கோயபிள்ஸ் பிரச்சாரம் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். நிறைய கோயபிள்ஸ் பிரச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பிரச்சாரம் பண்ணி பெருசாக இருக்கிறத விட பெருசு பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணி சாதனைன்னு அது என்ன சாதனைங்கிறது சோதனையாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் சாதனையாக அங்கே விளக்குன்னு விளக்கியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அப்படியாவது கும்பல் வருதா, பார்க்க வராங்களா? அவருக்கு 37 வருஷமாக வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கும் வராங்க. ஏன்னா இங்கே வர கும்பல்லாம் அங்கே பின்னாடி போகும். ஆனால் அண்ணாவோட சமாதியும் யாரும் வர்றதில்லை. பின்னாடி இவருக்கும் போனதுலேருந்து ஒன்றும் கும்பல் இல்லை, கட்சிக்காரனே போக மாட்டேங்கிறான். அதனால் எல்லாரையும் வாரியர் எக்ஸிபிஷன் வச்சு கூப்பிட்றாங்க. ஆனால் எக்ஸிபிஷன் கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த கலர்ஃபுல் எக்ஸிபிஷனை பார்த்துட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்குது அவருக்கு எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு, நீங்கள் சாதனைகள் எவ்வளோ இருக்குது, அதை ஏன் செய்யலாங்கிறது ரொம்ப கோபமாக இருக்குது. அதை சொல்லணும்னு இன்றைக்கி ரொம்ப கோபத்தோடு தான் இன்றைக்கி எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. ஓகே, அடுத்தது எப்படி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அலையன்ஸ் இவங்கெல்லாம் செய்கிறாங்க, அது என்னென்ன எப்படி, அதில் எப்படி நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்கிறேன் நான். ஓகே, see you all, bye bye.